கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்த யாக்கோபின் மகனாகிய யோசேப்பை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இவரின் 12 மகன்களில் இவர் 11ஆவதாக பிறந்தவர். இவர் மீது யாக்கோபு மிகுந்த பற்றுதலாகவும் அதிகமாகவும் நேசித்து வந்தார். அவர் அன்பின் அடையாளமாக அவருக்கு மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரத்தை பரிசாக வழங்கினார். இது அவர் சகோதரர் அனைவருக்கும் பொறாமை குணத்தை தூண்டிவிட்டது. ஒரு நாள் இரவு அவர் கனவு கண்டார். அந்த கனவில் அவரும் அவருடைய சகோதரர்களும் தானிய கட்டுக்களை கட்டி கொண்டிருந்தன. அப்பொழுது யோசேப்பின் தானியக்கட்டு நிமிர்ந்து நின்றது. மீதி தானியக்கட்டுகள் அனைத்தும் அதை வணங்கி நின்றமாறு கனவு கண்டார். இதை காலையில தன்னோட சகோதரர்கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் இவன் மேல பொறாமை ரொம்ப அதிகமாச்சு. என்ன, உன்னோட கதிர் கட்டு முன்னாடி நாங்க எல்லாரும் நின்று வணங்கணுமா? நாங்க கட்டினா கதிர் என்ன, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி மறுநாள் இரவு யோசேப்புக்கு இன்னொரு கனவு வந்தது. அதாவது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சேர்ந்து யோசேப்போட வணங்கினதா. இதை காலையில் அவரோட தகப்பன்ட்டையும் சொன்னார். உடனே அவருக்கும் ரொம்ப கோவம். என்ன நீ இப்படி சொல்ற? எல்லாரும் நீ கட்டின தானிய கட்ட நாங்கள் வணங்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தகப்பனாகிய யாக்கோபுக்கும் யோசேப்பு மீது மிகுந்த கோபம் இருந்ததுதான். இப்படியே இவர் தன்னோட கனவு பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். என்ன நமக்கு இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் தன்னோட சகோதரர்கள் எல்லாருமே செக்கேமுக்கு ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசேப்புவை அனுப்பி வச்சாரு. இவரும் தன்னோட சகோதரர்களை பார்க்கறதுக்காக கிளம்பி போனார். பக்கத்தில் போன உடனே அவரோட சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, டேய் சொப்பனக்காரன், அதாவது கனவு காண்ற வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஏளனமாக பேசினாங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க, இவனை கொன்று குழியில் போட்டுருவோம், இவன் இருந்தால் நமக்கு ரொம்ப தொந்தரவு, இவன் நிறையா கனவு காண்றேன் அது காண்றேன் நம்மளை அடிமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சகோதரர்களில் ஒருத்தனாகி ரூபன் சொன்னான், அவனை சேவ் பண்ணுறதுக்காக அவனை கொன்று போட வேண்டாம், இந்த குழியில் வேணால் நம்ம தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் அருகில் வந்தோடனே அவனோட அந்த அழகான வஸ்திரத்தை அவங்ககிட்ட இருந்து அந்த அங்கியை வாங்கிக்கிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, குழியில் தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணாங்க, சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியாக பிலேயாத்திலிருந்து இஸ்ரேல் கூட்டம் ஒட்டகத்தில் வாசனை திரவியங்களையும் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஏற்றி கொண்டு எகிப்துக்கு பயணப்பட்டு போனாங்க. இவங்களெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா தோணுச்சு. எதுக்கு நம்ம யோசேப்பை இப்படி குழியில் தள்ளணும், அவனை கொண்டு அவனோட ரத்தப்பள்ளி நமக்கு எதுக்கு, பேசாமல் இஸ்ரேலருக்கு இவனை விற்று போட்டோன்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. உடனே சகோதரில் ஒருத்தன் சொன்னால், சரி ஓகே யூதா அவர் தான் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை இஸ்ரேலர்கிட்ட விற்று போட்டாங்க. அவங்களும் வாங்கிட்டு போய் எகிப்து தேசத்தில் காவலர்களின் தலைவர்களில் ஒருத்தனாக இருக்கிற போர்த்திபார் அப்படிங்கிறவருக்கு விற்று போட்டாங்க. அங்கே அவர் என்ன பண்ணார், வேலைக்கு அமர்த்தினார் யோசேப்பை. அவர் என்ன பண்ணார், தேவனோட கிருபையினாலும் அவரோட அதிக ஞானத்தினாலே என்ன பண்ணார், அங்கே சிறப்பாக வேலை செஞ்சார். இவரோட வேலையோட திறமையை பார்த்து போர்த்திபார் என்ன பண்ணார், இவன் நல்லா பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ந்து தனக்கு சொந்தமான எல்லாத்தையும் தன்னோட வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அவரோட பராமரிப்பு கீழே கொண்டு வந்துட்டார். ஆனால் போர்த்திபாரோட மனைவி யோசேப்போட அழகில் ஆசைப்பட்டு அவன் கூட எப்படியாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தவறாக நினச்சி ஒரு நாள் அரண்மனையில் யாருமே இல்லாத டைமில் என்ன பண்ணாங்க, யோசேப்பை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் தேவனுக்கு பயந்து நம்மளோட யோசேப்பு என்ன பண்ணார், தன்னோட அங்கியை கழட்டி எரிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாரு. ஆனால் போர்த்திபாரோட மனைவி என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பு தான் தங்கிட்ட தவறாக நடக்க வந்தார் அப்படின்னு சொல்லி தவறான புகார் கொடுத்ததுனால அவர் ரொம்ப கோவப்பட்டு அரசர் சிறைச்சாலையில் கைதிகள் அடைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல யோசேப்பை கொண்டு போய் போர்த்திபார் அடைச்சிட்டாரு. சிறைச்சாலையில கூட யோசேப்பு என்ன பண்ணார், தேவனை தேடிக்கிட்டு இருந்தார். தேவனும் யோசேப்போட இருந்தார். அதனால தேவனோட தயவு அவருக்கு கிடச்சி கைதிகளை பராமரிக்கிற பொறுப்பாளராக அங்கே கூட ஒரு பதவியை யோசேப்புக்காக தேவன் வழங்க வச்சார். சில நாட்கள் கழித்து அப்பா செய்கிறவரோட தலைவனும் மது பரிமாறுகிறவரோட தலைவனும் ராஜாவுக்கு எதிராக ஏதோ குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சிறைச்சாலையில் அதே இடத்துல அடைச்சாங்க.
இவங்க 2 பேருக்கும் ஒரு கனவு வந்தது இரவில். ஒருத்தருக்கு என்ன கனவு வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு திராட்சை கொடி செடி இருந்தது. அந்த செடியிலேருந்து 3 கொடிகள் அதில் இருக்க பழத்தை எல்லாத்தையும் பறித்து பிழிந்து சாறெடுத்து அரசருக்கு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கனவு கண்டார். இன்னொருத்தர் என்ன கனவு கண்டார் அப்படின்னா, அவரோட தலையில் 3 அப்பக்கூடை இருக்கிறதாகவும், நடுவில் இருக்க அப்பக்கூடைய இருக்கிற அப்பத்தை பறவைகள் தின்று போட்டதாகவும் கனவு கண்டாங்களாம். இந்த கனவோட அர்த்தம் 2 பேருக்குமே தெரியல. இதை யோசேப்பிட்ட சொல்லும்போது யோசேப்பு சொன்னாராம், என் தேவன் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். மது பரிமாறுகளோட தலைவன் கண்ட கனவை பற்றி அவர் சொன்னார். அதாவது, நீ இன்னும் 3 நாட்களுக்குள்ள அரசனுக்கு உன்னோட கையாலேயே திராட்சை ரசத்தை தயாரித்து நீ பரிமாறுவ அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அதே போல் அப்பம் தயாரிக்கிறோட தலைவனுக்கு சொன்னார், நீ கழுகு மரத்தில் கட்டி தொங்க விடப்பட்டு உன்னோட தலையை கொய்து அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுருவாங்க, உன்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. அதே போல் அரசரோட பிறந்த நாளை முன்னிட்டு மது தயாரிக்கிறோட தலைவனை அழைப்பு விடுத்து சிறைச்சாலையிலேருந்து விடுவிச்சு அவரோட கையாலேயே அரசர் என்ன பண்ணார், தன்னோட பிறந்த நாளுக்கு மதுபானத்தை வாங்கி குடித்து எல்லாருக்கும் பரிமாற சொன்னார். இவ்வாறா அவர் கண்ட கனவு பளிச்சிருச்சு. ஆனால் யோசேப்பு ஒன்று சொல்லிவிட்டார், நீ வெளியே போனவுடனே என்னை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி. ஆனால் அந்த மது தயாரிக்கிறவரோட தலைவன் என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பை மறந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்களுக்கு அப்புறம் எகிப்து நாட்டு ராஜா ஒரு கனவு கண்டார் தூக்கத்தில். என்னன்னா, நைல் நதியில் ரொம்ப கொழுமையாக செழித்த ஒரு 7 பசுக்கள் புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப நலிந்து காய்ந்து போன சுருங்கிய தோல் கொண்ட 7 பசுக்கள் அந்த கொழுத்த 7 பசுக்களையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. உடனே பார்வோன் ராஜா எந்திரிச்சிட்டாரு. என்ன இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பித்தார். அவருக்கு 2வதாக ஒரு கனவு வந்தது. நல்ல விளைந்த செழுமையான ஒரே செடியிலேருந்து 7 கதிர்கள் ரொம்ப அழகாக நல்ல செழிப்பாக இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழித்து 7 காய்ந்த கதிர்கள் அந்த செழுமையான 7 கதிர்களையும் சாப்பிட்டு விழுங்கிருச்சான். இவர் காலையில் எழுந்திருச்சு இந்த 2 கனவுக்கும் என்ன அர்த்தம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருக்கிற ஈத்தில் இருக்க எல்லாரையும், மந்திரவாதிகளையும், குறி சொல்கிறவங்களையும், ஜோசியம் சொல்கிறவங்களையும் அழைச்சி இதுக்கு அர்த்தம் கேட்டாங்க. ஆனால் யாராலையும் இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவே இல்லை. திடீர்னு இந்த மறுபார்வையோட தலைவனுக்கு யோசேப்போட ஞாபகம் வந்துச்சு. அவருடனே சிறைச்சாலையில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னார். உடனே அவர் அப்போ யோசேப்பை உடனே வர வைங்கன்னு சொன்னோடனே யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து விடுவித்து அவரோட தலைமுடியெல்லாம் சவரம் செய்துட்டு புதுசாக அங்கி கொடுத்தாங்க. அதையெல்லாம் போட்டுக்கிட்டு ராஜாவை பார்க்குறதுக்கு அவரோட முன்னாடி நின்னார். உடனே ராஜாவும் நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே யோசேப்பு சொல்கிறாரு, என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியல, ஆனால் என் தேவன் எனக்கு உதவி செய்வார், அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவரோட 2 கனவுக்கும் அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தாராம். அரசரே, 2மே ஒரே கனவு தான், 2மே ஒரே இதை தான் உணர்த்துது. அதாவது, நம்ம எகிப்து நாட்டில் 7 வருஷம் நல்ல செழிப்பாக இருக்கும், அதே போல் அடுத்து வர 7 வருஷம் ரொம்ப கொடுமையான பயங்கரமான பஞ்சம் வரப்போகுது, இதை தான் தேவன் உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னாராம். இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னார். உடனே ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எகிப்து தேசத்தோட பொறுப்பாளனா நான் உன்னையே நியமிக்கிறேன், நீ எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நகரத்தில் எங்கெங்கே தானியத்தை சேமித்து வைக்கணுமோ, எங்கெங்கே எவ்வளோ தானியம் பயிரிடணுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணார், யோசேப்புக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு ராஜா. இவருமே என்ன பண்ணிட்டார், அதுக்கு தலைவராக இருந்து அரண்மனையில் இருக்க எல்லா பொறுப்பையும் தன்னோட கரத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வந்தார். இந்த செழிப்பான 7 வருஷத்தில் எங்கெங்கே தானியத்தை சேமித்து வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டாரு, தானியங்களை சேமித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. 7 வருடம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுச்சு, பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அரசர்கிட்ட சென்று யோசேப்பு கிட்ட சொல்லி என்ன பண்ணாங்க, தங்களுக்கு தேவையான தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. யோசேப்பும் எல்லா தானியத்தையும் என்ன பண்ணார், விற்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே எகிப்து தேசத்துக்கு தானியத்தை வாங்கிட்டு போய் பஞ்சத்தில் உயிர் பிழைக்க ஆரம்பித்தாங்க.
இதற்கிடையில் அவரோட சகோதரர்கள் அனைவருமே எகிப்தில் தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அங்கே தானியம் வாங்குறதுக்காக வந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பு இவங்க தான் நம்மளோட சகோதரர்கள்னு அறிந்து இவங்க எல்லாம் உளவாளிகள், இவங்க எல்லாரையும் பிடிச்சி 3 நாள் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. உடனே அவங்க எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஏன்னா அவங்க சகோதரர்களை நம்மளை என்ன தப்பு பண்ணோம், எதுவுமே செய்யலையே, தானியம் தானே வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. 3 நாள் கழித்து என்ன பண்ணாங்க, நீங்கள் எல்லாரும் தன்னோட தானியத்தை எடுத்துகிட்டு போங்க, ஆனால் சிமியன் மட்டும் சிறைச்சாலையில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவங்களோட தானியத்து மூட்டையில் எல்லாத்துலேயுமே அவங்க கொண்டு வந்த வெள்ளிக்காசு எல்லாத்தையுமே திரும்ப போட்டு யோசேப்பு கொடுத்து விட்டார். அப்புறம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, இவங்க யாருக்குமே நம்மளை அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் அழுதாராம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் சிமியோனை மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் யோசிப்பு என்ன பண்ணா, நீங்கள் விட்டுட்டு திரும்பி வரும்போது இவனை கூப்பிட்டுக்கிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவன் கொடுத்த தானியத்தை எடுத்துட்டு யாக்கோபு பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. அதே மாதிரி போகும்போது சொன்னார், நீங்கள் திரும்பி வரும்போது பெஞ்சமினை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உடனே இவங்க எகிப்துலேருந்து கிளம்பி தன்னோட தகப்பனை பார்க்க யாக்கோபு நோக்கி சென்றாங்க. எல்லாத்தையும் சொன்ன உடனே யாக்கோபுக்கு ஒரே பையன், என்ன இப்படி சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியம், எப்படி நீங்கள் அவனை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திரும்ப என்ன பண்ணாங்க, இவங்க பெஞ்சமினை கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப தானியம் வாங்குறதுக்காக எகிப்து நாட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க, வெள்ளி பணத்தை எடுத்துக்கிட்டு. இவர் என்ன பண்ணார், யோசேப்பு தன்னோட வீட்டில் ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரையும் தன்னோட வயது ஒத்து வரிசையாக உட்கார வச்சாரா. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இவருக்கு நம்மளோட வயசு தெரியும், நம்மளோட வயதுபடி எல்லாரையும் கரெக்டாக உட்கார வைக்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். ஆனால் இவங்க யாருக்குமே இவர் தன்னோட சகோதரன்னு தெரியவே இல்லை. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி அந்த விருந்தில் தன்னோட வெள்ளிக்காசுகளை அடங்கிய அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு போனார். ஆனால் பெஞ்சமினோட மூட்டையில் மட்டும் யோசேப்பு என்ன பண்ணானா, ஒரு வெள்ளி கோப்பையை வச்சு அனுப்பி விட்டுட்டாரு. இவங்க பயணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காவலாளி வந்து மறித்து அவங்களோட மூட்டையெல்லாம் சோதனை பண்ணும்போது அந்த வெள்ளிக்கோப்பை மாட்டிக்கிச்சு. ஸோ இவங்க எல்லாம் குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே யோசேப்பிட்ட திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே பயம், ஐயோ நாங்கள் எதுவுமே பண்ணலை, பெஞ்சமினை விட்டுருங்க, நாங்கள் எதையுமே திருடிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. உடனே யோசேப்பு சொன்னார், நீங்கள் பெஞ்சமினை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இங்கே அடிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் சகோதரர் ஒருத்தன் யூதா சொன்னான், இல்லை என்ன வேணால் பிடிச்சி வச்சுக்கோங்க, பெஞ்சமினை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். உடனே யோசேப்புக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தனியாக ஒரு இடத்துல போய் நின்று அழுக ஆரம்பிச்சிட்டாரு, தன்னோட சகோதரர்களை நினச்சி. இதை மாதிரி நமக்கு யாரும் இரக்கம் பாராட்டாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி அவர் சொல்கிறாரு, அவங்க சகோதரர் முன்னாடி நின்று, என்னை யாருன்னு தெரியலையா, நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாரும் எங்கள் எல்லாரையும் விட்டுருங்க, பெஞ்சமினை எங்கள் கூட அனுப்பிடுங்கன்னு சொல்லி யோசேப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் திரும்ப சொல்கிறாரு, நான் தான் உங்களோட சகோதரன் யோசேப்பு, என்னை வெள்ளிக்காசுக்காக இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட விற்றீங்க இல்லையா, நான் தான் அது. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த அனைவரையும் பஞ்சத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் என் தேவன் என்னை அனுப்பியிருக்கார் போல அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட சகோதரங்கிறத அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இதெல்லாம் கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமாக இருந்தது. உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி நடந்தது எல்லாத்தையும் போய் யாக்கோபு கிட்ட சொல்கிறாங்க. யாக்கோபு நம்பவே மாட்டேங்கிறார், அது எப்படி என்ன, திரும்ப அவர் எந்த ரதத்தில் அவங்கள அனுப்பி வச்சாங்களோ அவங்க கொடுத்த தானியம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே, அப்போ என் மகன் யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறானா, அவனை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே என்ன சொல்கிறாரு யோசேப்பு, யாக்கோபு தன்னோட குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி நீங்கள் எல்லாம் எகிப்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறார். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு வர்றாங்க. யோசேப்பு என்ன பண்ணார், எகிப்தில் மிகவும் செழுமையான ஒரு பகுதிக்கு அவங்க குடும்பத்தை தங்க வச்சாரு. யாக்கோபுக்கு ஒரே பயம். நைட்டு தூங்குறப்ப தேவன் கனவுல சொல்கிறாரு, யாக்கோபே நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோடே கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யாக்கோபு ரொம்ப தைரியமாக எகிப்துக்கு பயணப்பட்டு போய் அந்த சந்தோஷமாக மேலும் 17 ஆண்டுகள் அங்கே நிம்மதியாக வாழ்ந்து வந்தார் தன்னோட குடும்பத்தில். அவர் இறந்த பிறகு அவரை கொண்டு போய் கானான் தேசத்தில் என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கள்லாம் ஒரே பயம், ஐயோ அப்பா இறந்துட்டாங்களே,
நம்மளோட சகோதரன் நம்மளை ஏதாவது பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசேப்பு சொன்னால், உங்களை யாரையும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு நல்லதுக்காக தான் என்னை விற்று போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமாக எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து 2-3 தலைமுறைகளை கண்டு தன்னோட 110 வயது வரைக்கும் யோசேப்பு வாழ்ந்து வந்தார் அந்த எகிப்து தேசத்தில். பின்பு வயது முதிர்வு காரணமாக அவர் இறந்தும் போனார். இதுதாங்க யோசேப்போட வாழ்க்கை வரலாறு. இந்த மாதிரி நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தளராமல் தேவனை தேடணும்னா கண்டிப்பாக நம்மளும் ஒன்றுக்கு பல மடங்காக தேவன் நம்மளை நமக்கு பிடிச்சவங்க முன்னாடி பிடிக்காதவங்க முன்னாடி உயர்த்த காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் ஒருவரை நம்புறது மட்டும்தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம எந்த சூழ்நிலையுமே கைவிடக்கூடாது. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைச்சப்போ கூட தேவனை மறுக்கவே இல்லை, அவரை கைவிடவும் இல்லை, அவர் கையை கெட்டியாக பிச்சுக்கிட்டாரு. அது மாதிரி நம்மளும் நம்மளோட தேவனை எந்த ஒரு சூழ்நிலையும் மறக்காமல் இருந்தோன்னா தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.